வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு குறளை பற்றி சிந்திப்போம். எல்லாருக்கும் தெரிந்த குறள் தான். இருந்தாலும் ஒரு நினைவுக்காக இந்த செய்தியை இன்று நம்ம பகிர்ந்துக்கலாம். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது, வலியறிதல் அதிகாரத்தில். இந்த குறளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வினையை செய்யும்போது அதை செய்வதற்காக தம்மிடம் உள்ள வலிமை, இந்த வினையை செய்வதனால் அதை எதிர்க்கிற அல்லது மறுக்கிற அல்லது விமர்சிக்கிற அவருடைய வலிமை, இது என்ன என்பதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல் இந்த வினையை செய்யும்போது நமக்கு யாரெல்லாம் துணையாக வருவாங்க, நம்மை விமர்சிப்பவர்களுக்கு அல்லது எதிர்ப்பவர்களுக்கு யாரெல்லாம் துணையாக வருவாங்க, அந்த துணை வலியும் தூக்கி செயல் அப்படின்னு சொன்னால் சீர்தூக்கி பார்த்து ரெண்டு பேருக்கும் என்னென்ன வலிமை இருக்குது, தன்னுடைய வலிமை என்ன, வினையினுடைய வலிமை என்ன, வினை அந்த செய்வதை முடிக்க முடியுமா, பாதியிலே நிறுத்த முடியுமா அப்படின்லாம் யோசித்து பார்க்கணும். அந்த வினை வலியும் அந்த வினையை முடிப்பதற்கு தன்னிடம் உள்ள வலியும், அதை மாற்றான் என்ன சொல்வான் என்று தெரிந்து கொண்டு அவனுக்கான வலிமை, இந்த வினையை நாம் முடிக்க முடியுமா, அந்த வினையை தொடங்கி இதை சரியாக முடிக்க முடியுமா, அதற்கு அவன் ஏதேனும் தடை செய்வானா என்றெல்லாம் சிந்தித்து பார்த்து மாற்றானுடைய வலிமையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பிறகு இருவருக்கும் துணையாக யார் வருவார்கள், ஒருவேளை இதை முடிக்க முடியும் என்று எண்ணி இந்த செயலை நாம் தொடங்கிவிட்ட பிறகு நம்ம எதிர்ப்பவர்களுக்கு யாரெல்லாம் துணையாக வருவார்கள், நமக்கு யாரெல்லாம் துணையாக வருவார்கள், இந்த ரெண்டு பேருடைய வலிமை எவ்வளவு, அந்த அவனுக்கு துணையாக வருவருடைய வலிமை எவ்வளவு, நமக்கு துணையாக வரக்கூடியவருடைய வலிமை எவ்வளவு, இதையெல்லாம் தூக்கி செயல்னா சீர்தூக்கி பார்த்து ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்து எல்லாம் சரியாக செய்யணும். அப்படி செஞ்சால் அந்த வினையை நாம் சரியாக முடித்து விட முடியும். அப்போ அந்த வினையினுடைய வலிமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். செய்யக்கூடிய வினை என்பது வினை மட்டுமே கடினமானதல்ல, அதை செய்வதற்கான பல தடைகள் உண்டு. இது மன்னர் காலத்தில் எழுதப்பட்டதால் இப்போ ஒரு போருக்கு போகிற மன்னன் தன்னுடைய அந்த போரை நடத்தி வெற்றி பெறுவதானால் அது ஒரு வினை. அந்த வினை எவ்வளோ பெரிய கடினமானது, அந்த போரை நடத்துவது எவ்வளோ கடினமானது, அதை நாம் நடத்த முடியுமா, இதை நடத்துவதற்கு நமக்கு போதுமான வலிமை இருக்கிறதா, எதிரிக்கு எவ்வளோ வலிமை இருக்கிறது, நாம் வெல்ல முடியுமா வெல்ல முடியாது, அவனுக்கு எவ்வளோ வலிமை இருக்கிறது, நமக்கு துணையாக வரக்கூடியவர்களுடைய வலிமையும் அவனுக்கு துணையாக வரக்கூடிய வலிமையும் எண்ணி பார்க்க வேண்டும். பிறகு இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இந்த வினையை தொடங்கலாமா வேணாமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். அவ்வளோதான். அதனால தான் இந்த வினை வலியறிதலில் இந்த கருத்தை அழகாக வள்ளுவர் சொல்கிறாரு. வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல், 4 விதமாக அதை அழகாக பிரித்து சொல்கிறாரு. இப்போ இது அரசர்களுக்குன்னு இல்லை, நாம் செய்கிற எந்த ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் கூட அந்த விலையை நாம் செய்ய முடியுமா, செய்வது நல்லதா கெட்டதா, இதை செய்தால் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் அப்படின்றதெல்லாம் சிந்தித்து பார்த்தோம்னா நம்ம எந்த வினையும் தவறாக செய்ய வேண்டிய வேலை இருக்கிறாது. எனவே அந்த வினையை குறித்து நன்கு சிந்திப்போம், செயலாற்றுவோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.